ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் 3 days ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் 27/8/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இன்னும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜை சென்ட் பண்ணணும். ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஆப்ல போய் நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணும்போது ஆப்ல இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், ரேசர் பே சார்ஜஸ் சேர்த்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் ஜனவரி 2024 இருந்து இனி அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணிருப்போம். சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்திருப்போம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் வந்து இருக்கும். இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் டி ஓட டெஸ்ட் பேட்ச். குரூப் டிக்கு 2 மாசம் தான் டைம் இருக்கு. இந்த 2 monthsல நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஓகே, சோ இன்னும் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டெஸ்ட், ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன்னுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணுங்க. அதே இது எனக்கு 1 year வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி மேக்ஸுக்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிருங்க. ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் ஆகும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். இப்ப நியூவா பாத்தீங்கன்னா RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0, அதே மாதிரி SSC MTS க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0, IBPS அண்ட் SBI கிளர்க்குக்கான நியூ பேட்சஸ், IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் ACIO கான கிளாஸஸ் எல்லாமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கவர் ஆகிரும். ஓகே, சோ நீங்க ஒரு லோ லெவல் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரூப் டி எக்ஸாமோ இல்ல NTPCல 12th லெவல் எக்ஸாமோ கிளியர் பண்றீங்கனாலும் அடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு படிக்கிறதுக்கும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கவர் ஆகும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். வாரம் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். ஓகே, கரெக்டா ஒரு 10 வாரம் இல்லனா ஒரு 14 வாரம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எந்த எக்ஸாமுக்குனாலும் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். ஓகே, சோ நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பாக்குற மாதிரி 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஆப்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அவங்க கொடுக்கிற ஜிபே நம்பருக்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா RRB குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் RRB குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுலயே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ், மெட்டீரியல், லைவ் கிளாஸ் எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா, சோ அதே மாதிரி அக்டோபர் 2025ல பாத்தீங்கன்னா இன்னொரு NTPCக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
டிசம்பர் 2025ல அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நாம அனௌன்ஸ் பண்ணிருக்க ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா 0 லெவல்ல இருந்தாலும் ஒரு 3 மாசம் 3ல இருந்து 4 மாசம் கரெக்ட் ஆகும் நீங்க சிலபஸ் முடிக்கிறதுக்கு. நீங்க ஸ்பீடா படிச்சீங்கன்னா 3 மாசத்துல சிலபஸ் முடிச்சிடலாம். கொஞ்சம் நீங்க ஸ்லோவா படிக்கிறீங்க, இல்ல வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்கன்னா 4 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுக்குற டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு டெஸ்ட் எடுக்கணுமோ அவ்வளவு டெஸ்ட் ரிப்பீட்டடா எடுக்கணும். அந்த டெஸ்ட் எடுக்க எடுக்க உங்களோட ஸ்கோர் வந்து ஒவ்வொரு இதுலயுமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, கரெக்டா ஒரு 6 மாசம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இல்ல காலேஜ் இப்பதான் முடிச்சிருக்கீங்க, இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கே உள்ள வரீங்க அப்படின்னா கரெக்டா 6 மாசம் தான். போஸ்டிங் வாங்குறதுக்கு 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் பிகினர் வந்து. ஓகே, 6 மாசத்துக்குள்ள என்னென்ன பண்ணணும்னா சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3ஐயும் ப்ராப்பரா பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? சோ ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சோ டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் எதுல இன்னைக்கு ஜாயின் பண்ணாலுமே 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் வந்து 599 இருக்கும். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.